வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உயிர் மெய்யார். தமிழ் குடும்பங்கள் உட்பட்ட உலக குடும்பங்களை பாதிக்கின்ற உலக செய்திகளை சரியான தரவுகளோடு ஒரு பகுப்பாய்வு கண்ணோட்டத்தோடு கொடுக்கின்ற இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த சேனலுக்கு உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா யூடியூபினுடைய அல்காரிதம் அப்போ தான் உடனடி செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி உலகமே மூச்சு பிடித்து கொண்டு என்ன நடக்குமோ, வளைகுடா பகுதியில் மறுபடியும் போர் வந்துவிடுமோ, என்ன நடக்குமோ என்று பதற்றத்தோடு இருக்கின்ற ஒரு செய்தியோடு இன்றைக்கு உங்களை நான் சந்திக்கின்றேன். பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததும் உங்களுக்கு தெரியும். அந்த தோல்வியில் முடிந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியலில் ஒரு ட்வீட்டை வெளியிட்டார். ஹார்மோஸ் நீரிணை உங்களுக்கு தெரியும். அந்த ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே இருக்கிற அந்த ஹார்மோஸ் நீரிணையில் தான் உலகத்தில் இருக்கிற 5ல் 1 பகுதி எரிவாயு அந்த பகுதியாகத்தான் வருகிறது கப்பல்கள் மூலமாக. அதை முற்றுகையிட வேண்டும் என்று ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்போ அந்த ட்ரம்ப் என்ன சொன்னார் என்பதை அவருடைய ட்வீட்டை நேரடியாக பார்த்து ஒவ்வொரு வரியாக நாம் பார்ப்போம். அது ஏன் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது, அந்த தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முற்றுகை அறிவிப்பு எப்படி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டுள்ள செய்தியை நேரடியாக படிக்கணும்னா, ஈரான் ப்ராமிஸ் டு ஓப்பன் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அண்ட் தே நோயிங்லி ஃபெயில் டு டூ ஸோ. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் ஒத்துக்கிச்சு, ஆனால் அவங்க அதை தெரிஞ்சே அதை அவங்க திறக்கலை, தவறிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திஸ் காஸ்ட் anxiety, dislocation and pain to many people and countries throughout the world. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் பெரிய கவலையையும் ஒரு வலியையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. They say they put mines in the water even though all of their navy and most of their mine droppers have been completely blown up. அதாவது அவங்க அந்த கப்பல் கடந்து செல்லுகிற அந்த ஹோர்மோஸ் நீரிமுனைக்கு கீழே கடலில் நிறைய கண்ணி வெடிகளை புதைச்சி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய நிறைய நேவி கடற்படையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். அப்படி முற்றிலுமாக தகர்த்தா கூட அவங்க இன்னும் தண்ணியில் கண்ணீர் வெடிகளை போட்டதா சொல்கிறாங்க. There is a great dishonor and permanent harm to the reputation of Iran, as they promised they better begin the process of getting the international waterway open and fast. அதாவது இது அவங்க ஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஈரானினுடைய நற்பெயருக்கு பெரிய அவமானத்தை கொடுத்துரும், அது அவங்களுக்கு ஒரு நிரந்தர பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவங்க ஏற்கனவே ஈரான் வாக்குறுதி கொடுத்தபடி இந்த சர்வதேச நீர்வழியை அவங்க திறந்துடணும், உடனடியாக திறக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா, இஸ்லாமாபாத்தினுடைய மத்தியஸ்தத்தோட அந்த பேச்சுவார்த்தை நடந்தது, அது தோல்வி அடைந்தது. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, I have been fully debriefed by Vice President J.D. Vance, Special Envoy Steve Witkoff and Jared Kushner on the meeting that took place in Islamabad through the kind and very competent leadership of Field Marshal Azim Munir and Prime Minister Shehbaz Sharif of Pakistan. They are very extraordinary men. அதாவது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் அவர்களுடைய மத்தியஸ்தத்தோட இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா, அதனால் அவங்கள புகழ்கிறார். தே ஆர் வெரி எக்ஸ்ட்ராடினரி மேன், அவங்க மிக திறமையான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷரீஃப் அண்ட் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவங்களாம் திறமையான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெத் குஷ்னர் அவருடைய ட்ரம்ப்புடைய மருமகன், இவங்க எனக்கு முழுமையாக விளக்கம் அளித்தாங்க என்று சொல்கிறார். ட்ரம்ப் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நடந்த அந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக தான் நடந்தது, நிறையா தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஈரான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்ன அதுங்க ஈரான் ஒத்துக்கல அப்படின்னாக்க, அணு ஆயுதத்தை அவங்க திரும்ப தயார் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை, அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுக்கல அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்குகிறார். அது என்ன இடி
அப்படின்னு பார்த்தோம்னா effective immediately உடனடியாக the United States Navy, அதாவது அமெரிக்க கடற்படை, will begin the process of blockading all ships trying to enter or leave the Strait of Hormuz. அந்த ஹோர்முஸ் நீரிணையில் எது வருதோ, எந்த கப்பல் வருது, எந்த கப்பல் போகுது, இது எல்லாத்தையுமே அமெரிக்க கடற்படை பிளாக் பண்ணும், நிறுத்திவிடும், தடுத்து நிறுத்திவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹவ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் அவர் நேவி டு சீக் அண்ட் இன்டர்டிக்ட் எவ்ரி வெசல் இன் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் தட் ஹஸ் பெய்ட் அ டோல் டு ஈரான். ஈரானுக்கு ஏற்கனவே அவங்க கப்பல் கட்டியிருந்தா கூட எந்த ஒரு கப்பல் அந்த பகுதியில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஈரானுக்கு கப்பல் கட்டியிருப்பாங்க, இருந்தாலும் நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி விடுவோம். No one who pays an illegal toll will have safe passage on the high seas. அதாவது அந்த ஈரானுக்கு கட்டின கப்பம் இருக்கு, அதை இல்லீகல் டோல் அப்படிங்கிறாரு, அது சட்டபூர்வமான கட்டணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, we will also begin destroying the mines the Iranians laid in the straits. அந்த நீரிணையில் ஈரான் வைத்திருக்கின்ற அந்த கண்ணி வெடிகளையும் நாங்கள் அதை எடுத்து வெளியிலே தூக்கி எறிவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் இறங்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் கூறுகிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், எனி Iranian who fires at us or at peaceful vessels will be blown to hell. எங்கள் மீதோ அல்லது அதை போன்ற ஒரு கப்பல் மீதோ ஈரான் ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அவங்கள நேரடியாக நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் என்று பயமுறுத்துகிறார். அது சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுக்கு இதை எப்படி முடிவு கொண்டு வரணும்னு தெரியும், ஏன்னா நாங்கள் அவங்களுடைய வான்படையை அழிச்சிட்டோம், கப்பல் படையை அழிச்சிட்டோம், இராணுவத்தை அழிச்சிட்டோம், நிறைய தலைவர்களை நாங்கள் கொன்னுட்டோம். அப்போ இதனுடைய அழிவெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சீக்கிரமாக இதற்கான ஒரு முடிவை எடுப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் இறங்கும்போது பல நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அப்போ அமெரிக்க கப்பற்படை எப்போ இந்த முற்றுகையை தொடங்கும் அப்படின்னு எல்லாரும் காத்துட்ருக்குறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே லோடாகி தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பதற்றம் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ரோமில் இருக்கிற கத்தோலிக்க மதகுரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, போப்பாண்டவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஈரான் என்கின்ற ஒரு நாகரிகம் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்ட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்துக்கள் அல்ல என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஒரு போர், ஒரு மேட்னஸ் ஆஃப் வார், இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லிவிட்டு, உரையாடல்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும். எந்த ஒரு கடவுளும் இப்படிப்பட்ட அழிவை தருகின்ற ஒரு போரை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லி கத்தோலிக்க மதகுரு போப்பாண்டவர் கவலையை தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீடித்த அமைதியை நியாயமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கணும், அதுக்கு மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்போது அவர் ஈரானிய தலைவர்களோடு பேசின பிறகு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், நீங்கள் ராஜதந்திர தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி அவர் புட்டின், ரஷ்ய தலைவர் புட்டின் சொல்லியிருக்கிறார். சைனாவுடைய ஜி ஜின்பிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நீரிணை வழியாக தான் அவங்களுக்கும் நிறைய எண்ணெய் சேர வேண்டியிருக்கு, அதனால் மிகுந்த கவலையோடு இருக்கிறார். ஆனால் இந்த முற்றுகை அறிவிப்புக்கு உடனடியாக எந்த விதமான எதிர்ப்பு அறிக்கையும் அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. சைனா ஈரானுக்கு வான் பாதுகாப்பு கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்ததாகவும், அதை அமெரிக்கா அது உடனடியாக அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தாகிவிடும் அப்படின்னு ஒரு பெரிய அது பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி எச்சரித்ததாகவும் ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. இருந்தாலும் இவர்களும் உரையாடல் மூலமாக இதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சீனா விரும்புவதாகவும் செய்தி தெரிகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பிராந்தியத்தில் அமைதித்தன்மை வரணும் அப்படின்னா உட்கார்ந்து பேசணும், பேச்சுவார்த்தை தான் முக்கியம், உரையாடல் முக்கியம் என்று தன்னுடைய கவலையை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை பகிரங்கமாக இன்னும் அவங்க எந்த விதமான அறிவிப்பும் அறிவிக்கலை என்றாலும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராஜதந்திர உரையாடல் முக்கியம் என்று ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.
இலங்கையை எடுத்துக்கொண்டோமானால் எல்லா பத்திரிகைகளுமே இந்த முற்றுகையை ஒரு ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை அரசிலிருந்து எந்த விதமான உடனடியான எதிர்ப்பு எதுவும் இதுவரை வரவில்லை. இலங்கை அரசை பொறுத்தளவில் ஒரு தரப்புக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் மனிதகுலத்திற்கு எது நன்மையோ அதற்காக நாம் நிற்க வேண்டும் என்று எண்ணுவதாகவே தெரிகிறது. மலேசியாவை எடுத்துக்கொண்டால் மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்த போர் நிறுத்தத்தை வெகுவாக ஆதரித்து பாராட்டி அவர் வரவேற்றார். இந்த போர் நிறுத்தம் லெபனான், ஈராக், ஏமன் இந்த பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்கின்ற ஒப்பந்தம் ஒரு விரிவான ஒரு அமைதி ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்று அன்வர் இப்ராஹிம் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதாக தெரிகிறது. பாகிஸ்தான் அரசு என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னாக்க, இந்த இரண்டு தரப்பும் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், அந்த பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்து சுமூகமாக பேச வேண்டும், அது நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாக செய்திகள் வருகின்றன. ஹோர்மோஸ் நீரிணையை ஒட்டியுள்ள இன்னொரு நாடு ஓமன் ஏற்கனவே இந்த மத்தியஸ்தம் பண்ணி இந்த இரு நாடுகளையும் பேச வைத்த ஒரு நாடு. அதுவும் என்ன சொல்கிறது அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே சில விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஒரு போருனுடைய வலி மிகுந்த ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் சில தியாகங்கள் பண்ண வேண்டும், ரெண்டு பக்கமே விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தையில் இறங்க வேண்டும் என்று ஓமன் அரசு கூறுகிறது. பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் டாக் நடந்த பிறகு, அந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு, அது தோல்வியுற்ற பிறகு ஈரான் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா எதிர்பார்க்காத செய்ய முடியாத கோரிக்கைகளை முன்வைத்தது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அப்போது அமெரிக்க கடற்படை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைத்து நகர்ந்தது என்றால் நாங்களும் பதிலடி கொடுப்போம், இருந்தாலும் நாங்கள் சமரசமாக பேசுவதற்கு, உட்கார்ந்து பேசுவதற்கு நாங்கள் தயார், இருந்தாலும் அது மாதிரி அமெரிக்க இராணுவம் ஒரு முயற்சி எடுத்தால் நாங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது. இவ்வாறு பல நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் கூட, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் பல கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. பல நாடுகள் அது வழியாக எண்ணெய் இன்றும் வராமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கிறாங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீசி கூட போன வாரம் சிங்கப்பூர் சென்றார், இந்த வாரம் மலேசியா, புரூனே சென்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து எரிவாயு கிடைப்பதற்கான பணிகளை அவர் வெளிநாட்டிலே இப்போ ஒரு 10 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது போர் நிறுத்தம், இருவார போர் நிறுத்தம் ஏப்ரல் 22 வரை இருக்கும். அந்த ஏப்ரல் 22 வரை போர் நிறுத்தம் இருக்கும் பொழுது இந்த புதிய பேச்சுவார்த்தை தொடங்குமா இல்லையா நமக்கு தெரியாது. அடுத்த 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க அரசாங்கம் அது சொன்ன மாதிரி அந்த ஹோர்மோஸ் நீரிணையில் அந்த கப்பல்களை வருவதற்கும் போவதற்கும் அது ஏற்பாடு பண்ணுமா, அங்கே இருக்கிற கன்னி வெடிகளை எடுப்பதற்கு அது ஆரம்பிக்குமா, அப்படி ஆரம்பித்தால் ஈரான் தாக்குமா என்றெல்லாம் நம்ம உடனடியாக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஏன்னா ஈரானுடைய அணு ஆயுத லட்சியத்தை பற்றி ட்ரம்ப் அதை சொல்லி இந்த ஹோர்மோஸ் நீரிணையை முற்றுகையிட சொல்லுகிறார். அதனால் இது உலக நிலைத்தன்மைக்கு அதிக ஆபத்து தருமா? உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஒவ்வொன்றையும் படிக்கிறேன். அதை பற்றிய ஒரு உரையாடலில் நாம் துவங்குவோம். வேறு எந்த விதமான செய்தியை, அதனுடைய தரவுகளை ஒரு பகுப்பாய்வோடு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கமெண்டில் குறிப்பிட்டீர்கள் என்றால் அது குறித்த தகவல்களை ஆய்வு செய்து உங்களுக்கு நான் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.